ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இன்னைக்கு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க நான் என்ன போட்டிருந்தேன்னு. ஸோ ஆமாம் கைஸ், அதுதான் 2cc மட்டும் ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸில் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2cc நம்ம எதுக்காக பண்ணுறோம், எதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை பற்றி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்ன அக்ரிமெண்ட்னு தெரிஞ்சு தான் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல வரோம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். என்னோட பேர் பாலன். நான் ஃபாரெவர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். அது மட்டும் இல்லை, நான் ஆன்லைன் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கூட. ஸோ வாங்க இந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம். வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் வாட் இஸ் 2cc. 2ccனா என்ன? 2ccனா கேஸ் கிரெடிட்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா விஷயத்தில். நிறையா கம்பெனிஸில் நிறையா இன்சென்டிவ்ஸ் அப்படி வாங்கணும்னு இருந்தால் அவங்க ஒரு கிரெடிட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து கேஸ் கிரெடிட் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது இந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஆலோவேரா ஜெல்னு. அந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ தான் அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூவில் தான் பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போது ஆலோவேரா ஜெல்லு வந்து 0.102 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து 100, இது வந்து 100 வந்துடும். 100 தான் எண்ணுவோம், ஏன்னா 0.102 100 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 10 ஆலோவேரா வாங்கினா 1000 ரூபாய். அது வந்து 1000 ரூபாய் இல்லை, 10 ப்ராடக்ட் வாங்கினோன்னா 1000 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே 100 பாயிண்ட்டாக 10 ப்ராடக்ட் வாங்கினோன்னா 1000 பாயிண்ட்ஸ். அது வந்து 1cc. 2000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வாங்கினோன்னா 2cc. ஸோ இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் பாட்டில் வந்து 2061 ரூபாய் இந்தியாவில். ஸோ இதே கரன்சி வேல்யூ யூஎஸ்ஏல வேறு மாதிரி இருக்கும், இதே வந்து பவுண்டில் வேறு மாதிரி இருக்கும், யூரோவில் வேறு மாதிரி இருக்கும், துபாய், கத்தார், எல்லா கண்ட்ரிலையும் காசுன்னு வரும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். பை த வே, ப்ராடக்டோட பாயிண்ட்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலையும் ஒன்று தான். ஏன்னா நாங்கள் 170+ கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கம்பெனி வந்து ஒரே இடத்துல 170+ கண்ட்ரியில் வந்து மக்கள் எப்படி அவங்களோட பிஸ்னஸை வந்து சேல் ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிறத ஒரே இடத்துல மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 2cc. இது வந்து ஃபாரெவர் யூனிவர்ஸில் மட்டும்தான் இந்த 2ccயோட கரன்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 170+ கண்ட்ரியில் 2cc ஒன்று தான். சிசினா ஒன்று தான். எவ்வளோ சிசியில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சிசியில் வந்து சேல் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, சிசிங்கிறது ஒன்று தான். அதே சமயம் வேல்யூங்கிற வரும்போது கரன்சி படி எல்லா கண்ட்ரிலையும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இங்கே சிசிங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம். அடுத்தது வந்து சிசி. 2cc வந்து 2 விதமாக பண்ணலாம். 2cc வந்து இப்போது 5000, ஃபஸ்ட்டு வந்து 5000 பார்ப்போம். 5000 நீங்கள் 2cc பண்ணிங்கன்னா குளோபலாக பண்ண முடியாது பிஸ்னஸ். இது வந்து இந்தியாவில் வந்து 2021 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நிறைய பேரால் 30,000 ரூபாய்க்கு கொடுத்து ப்ராடக்ட் வாங்க முடியாதனால அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுனால 2ccயில் ஃபாரெவரில் வந்து ஐடி க்ரியேட் பண்ணிட்டு வர்றவங்கள 5000க்கு வெறும் 5000க்கு மட்டும் ப்ராடக்ட்டை வாங்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸை இந்தியாக்குள்ளே மட்டும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. பேன் இண்டியா நீங்கள் 5000க்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஆகி பேன் இண்டியாவில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஜாயின் பண்ணிக்கலாம். குளோபலாக பண்ண முடியாது, இந்தியாக்குள்ளே மட்டும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் 5000 நீங்கள் பில்லிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் 2 விதமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் ரீட்டெயிலிங் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு 5% போனஸ் கிடைக்கும் ப்ராடக்ட் ரீட்டெயிலிங்கில். ஓகேங்களா? அதில் வந்து 5% உங்களுக்கு வந்து ப்ராடக்டில் வந்து ஆஃப் கொடுத்து உங்களுக்கு வந்து 5%ல் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டு கம்மி விலையில் வந்து மக்களுக்கு விற்றுக்கலாம். அங்கே உங்களுக்கு 5% போனஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 5000 ஜாயின் பண்ணி யாராவது ரெக்ரூட் பண்ணிங்கன்னா, அப்படி நீங்கள் வந்து 5000 ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே 5000க்கு யாராவது நீங்கள் பில்லிங் பண்ணி ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா, அவங்க 5000 பில்லிங் பண்ணாங்கன்னா அதுலேருந்து 25% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? அதுலேருந்து 25% கமிஷன் கிடைக்கும் அவங்க 5000க்கு பில்லிங் பண்ணாங்கன்னா. அப்படி அதாவது உங்களுக்கு கீழே 2cc டைரெக்டாக பண்ணுறாங்கன்னா, 2cc அதாவது 30,000 ரூபாய் கொடுத்து பண்ணுறாங்கன்னா 30,000 ரூபாய் கொடுத்து பண்ணுறதுல அதுலேருந்து 25% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்.
புரியுதுங்களா? இப்போ இதுதான் 5000க்கான மார்க்கெட்டிங் வேல்யூ. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன். அப்படி நீங்கள் வந்து 5000 கொடுத்து பில்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வித்தின் 2 கேலண்டர் மந்த்துக்குள்ளே 2cc பண்ணியே ஆகணும். 2cc அதாவது இப்போது இந்த மாதம் வந்து ஒரு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோமே. இந்த 5ஆம் தேதியில் நீங்கள் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் 5000 பில்லிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதமும் கணக்கு, இன்னும் வரப்போகிற அடுத்த மாதமும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜனவரின்னு வச்சுக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து 2cc பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் 5000க்கு பில்லிங் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த 5000 நீங்கள் பில்லிங் பண்ணதுனால ஒரு 2ccலேருந்து ஒரு கால்வாசி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து உங்கள் ஐடியில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 நீங்கள் பில்லிங் பண்ணிங்கன்னா 0.300 cc வந்து 0.300 பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஐடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 2 கேலண்டர் மந்த்துக்குள்ளே 1.7 cc பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் குளோபலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நல்ல இந்த பிஸ்னஸில் ஒரு ஏர்னிங் பாயிண்ட்ஸை நீங்கள் பேசிவ் இன்கம் வந்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2cc கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் 2 கேலண்டர் மந்த்துக்குள்ளே, அதாவது நீங்கள் இப்போ ஜனவரி 5 இன்றைக்கி பில்லிங் பண்ணுறீங்கன்னா ஜனவரி ஃபெப்ரவரி லாஸ்ட் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பில்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2cc நீங்கள் வந்து 2 மாதத்துக்குள்ளே எலிஜிபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெப்ரவரி மாதம் கூட கடந்து நீங்கள் 2cc பண்ணலைன்னா நீங்கள் 5000 கொடுத்து இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து 3ஆவது மாதம் ஆட் ஆகாது. நீங்கள் வந்து மறுபடியும் 2cc தான் பண்ணி ஆகணும் ஸ்டார்டிங்லேருந்து, அல்லது 5000 பில்லிங் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சான்ஸ் இது. 5000 கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து 2cc பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2 மாதம் உங்களோட எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் 2cc கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் 5000க்கான ஒரு வேல்யூ ப்ரொசீஜர். அடுத்து வந்து 30000 என்னென்னா, கம்பெனி வந்து ஃபாரெவர் ஐடி பண்ணதுக்கப்புறம் குளோபலாக நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இந்த 5000 கான்செப்ட். நீங்கள் இந்தியாவை வெளியே விட்டு நீங்கள் இந்த ஃபாரெவரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 30000 2cc, அதாவது 2cc பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும் இந்த பிஸ்னஸில். 2cc இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஷார்ட்கட் பண்ணி இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதாவது கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி சாய்ஸ் படி நாங்கள் ஒரு ஸ்டார்டர் பேக் காம்போ கொடுக்குறோம். ஸ்டார்டர் பேக் காம்போ கொடுக்குறோம். அந்த ஸ்டார்டர் எங்களோட சாய்ஸ் படி அந்த ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாது. அந்த கம்பெனியோட சாய்ஸ் ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டார்டிங் காம்போவோட வேல்யூ வந்து 1.5 cc. இதை வந்து நீங்கள் 30000 கொடுத்து வாங்குங்க. 30000ங்கிறது நான் ஒரு எஸ்டிமேட்டாக சொல்கிறேன். அதாவது போன மாதம் நான் வந்து 29600 பார்த்தேன். ஸோ ஒரு 400 ஜாஸ்தி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அப்ராக்ஸ் 30000 இருக்கும். கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1.5 cc வேல்யூ இல்லை எங்களோட சாய்ஸ் படி இந்த காம்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு 2cc கன்சிடர் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து இந்த காம்போ வாங்கினீங்கன்னா நாங்கள் 2cc கன்சிடர் பண்ணி உங்களை வந்து இந்த பிஸ்னஸில் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராக ப்ரொமோட் பண்ணி உங்களை குளோபலாக இந்த பிஸ்னஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஃபாரெவர் பிஸ்னஸ் ஓனர் ஆயிடுவீங்க அப்படிங்க. இப்போது நீங்கள் இப்படியும் இந்த காம்போ மூலிமா நீங்கள் பண்ணிடலாம். இன்னொரு விஷயமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். 40000 ப்ளஸ் ஆகும். அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி 2cc ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 40000 மேலே வரும். அது வந்து உங்கள் சாய்ஸ் படியான ப்ராடக்டாக இருக்கும். அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 cc பண்ணி கம்பெனி வந்து உங்களுக்கு லேப்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து 2cc ப்ராடக்ட் தான் ஆட் டு கார்ட் பண்ணி வாங்கணும். ஏன்னா கம்பெனி வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 1.5 cc எங்களோட சாய்ஸ் படி நீங்கள் இந்த காம்போ பேக் வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து 2cc கன்சிடர் பண்ணி தருவோம். அதாவது 0.5 cc பிஸ்னஸை வந்து நாங்களே உங்களுக்கு வந்து லேப்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படி நீங்கள் உங்கள் சாய்ஸ் படி வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சதா ஒவ்வொருனா தான் நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா 40000 ப்ளஸ் போகும். அதுவும் 2cc நீங்கள் முழுசாக பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போது இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போது அடுத்து இதிலேருந்து நீங்கள் எப்படி ஏர்னிங் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். 2cc பண்ணதுக்கப்புறம் இப்போது கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கணும்னா கம்பெனி வந்து 4cc ஆக்டிவ் ஆக சொல்கிறாங்க உங்களை.
எல்லா மாதமும் நீங்கள் வந்து 4cc உங்களோட ஐடியில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைன் ஒரு 3 டவுன்லைன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் 2cc பண்ணிட்டாங்க. அவங்க ஐடியில் மாதம் 1cc-க்கான ப்ராடக்ட் வந்து வாங்கணும். அதாவது 1cc-க்கான ப்ராடக்ட் வந்து ரீட்டைல் பண்ணணும், சேல் ஜென்ரேட் பண்ணணும். 1cc-க்கான சேல் ஜென்ரேட் பண்ணணும். இவங்க 1cc, இவங்க 1cc, இவங்க 1cc. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே ஒரே ஆள் இருந்தால் அவங்கள வந்து 2cc பண்ண வச்சு அவங்க ஐடியில் இருந்தும் 1cc-க்கான ப்ராடக்ட் 1cc-க்கான ரீட்டெயிலிங் நீங்கள் பண்ணி ஆகணும். உங்கள் ஐடியிலேருந்து 1cc நீங்கள் பண்ணி ஆகணும். 4cc நீங்கள் ஆக்டிவ். இப்படி பண்ணாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம்ங்கிறது வரும் உங்கள் டீமில் இருந்து. புரியுதுங்களா? இப்போது உங்கள் டீமில் 3 பேர் இருந்து 2cc பண்ணாங்கன்னா அவங்க ஐடியிலேருந்து மாதம் 1cc நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். எப்படின்னா மாதம் வந்து 1cc-க்கான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியே ஆகணும். அது நீங்கள் ரீட்டைல் பண்ணுறீங்களோ நீங்களாக வாங்குறீங்களோ அது வந்து அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து 1cc நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் ஐடியிலேருந்து உங்கள் பர்சனல் ஐடியிலேருந்து 1cc-க்கான ப்ராடக்டை வந்து நீங்கள் வாங்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 0.5cc வந்து மாதம் 0.5cc நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு 2-3 ஜென்வன் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே ஒரு 0.5cc அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி ரீட்டைலிங் பண்ணுங்கள். உங்களுக்கான 1cc வந்து நீங்கள் ஆக்டிவ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4cc நீங்கள் வந்து 2cc நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 1cc உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் ப்ராடக்ட் ரீட்டைலிங் பண்ணி, அதாவது 1cc வந்து சேல் ஜென்ரேட் பண்ணி, கீழே யாராவது வந்து 2cc பண்ணி இப்போ ஆக்டிவ் ஆகி வராங்கன்னா அவங்களோட 2cc உங்களுக்கு ஆட் ஆகிக்கிறோம். இப்போது ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவர் வந்து கீழே யாராச்சும் 2cc பண்ணி சேர்க்குறாங்கன்னா அந்த 2cc உங்களுக்கு ஆட் ஆகும். இவங்களையும் 1cc வந்து சேல் ஜென்ரேட் பண்ணணும். அவங்கள ஐடியோட நீங்களும் 1cc வந்து ஜென்ரேட் பண்ணணும். இங்கே வந்து 4cc ஆக்டிவ் ஆகிறீங்க. நீங்கள் உங்களோட ஐடியிலையும் பண்ணுறீங்க, அவரோட ஐடியிலையும் 1cc வந்து ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணணும். அவர் கீழே யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த 2cc-யும் கவுண்ட் ஆகும். ஸோ 4cc ஆக்டிவ். இந்த 4cc ஆக்டிவ் வந்து வருஷம் முழுக்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்து நீங்கள் மாதம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இதுதாங்க ஃபேக்ட்ஸ். இதுதான் ஃபாரெவரோட 2cc-க்கான ஃபேக்ட்டு. இது தெரியாமல் ஃபாரெவரில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. ஃபாரெவரில் வந்து 2cc-யும் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. இது அப்படி தெரியலன்னா, இந்த மார்க்கெட்டிங் இந்த ஃபுல் பிளான் உங்களுக்கு 2cc பற்றி தெரியலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி யாராவது உங்களுக்கு வந்து இதை பற்றி முழுசாக தெளிவாக 2cc எப்படி பண்ணணுங்கிறது வந்து தெளிவாக உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்னது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா, ஒரு அப்ளைனா நீங்கள் வந்து என்னை நினச்சிங்கன்னா என் கூட நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஆட்டோமேஷன் சிஸ்டமில் எப்படி வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ணாமல், கால் பண்ணாமல், எதையும் பண்ணாமல் ஒரு ஃபனல் க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டடாக இந்த பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் 4வது லிங்க் செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஃப்ரீயாக நீங்கள் அந்த ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா நான் உங்களை வந்து உங்கள் மூலிமா வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் யாராவது ஃபாரெவர் பிஸ்னஸில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ப்ராப்ளம்ஸோ உங்களுக்கு ஏதாவது சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா மேலே கொடுத்துக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த நம்பர் ஒர்க் ஆகலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை வந்து ஆஸ் பர் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நேரம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக தெரியாது, இந்த பிஸ்னஸில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுறது மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி உள்ளான டாபிக் இவ்வளோ தான். அடுத்த டாப்பிக்கில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள டாபிக். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதோட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை நான் கொண்டு வரேன். ஸோ
டேக் கேர், பாய்.